இப்ப அங்க அது முக்கியமான, ஏன்னா விஜய் ஒரு பெரிய ஃபிராக்ஷன் பிளே பண்ணுவாரு 2026 அப்படின்றதா பார்வை. ஆனா அதிமுக தாவேக எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது, எப்படி அந்த கூட்டணி எப்படி கூட்டணி ஒன்று அமைந்ததுன்னா அது சாத்தியக்கூறுகள் நம்ம பேசுறோம். அது கூட்டணின்னா அது அதிமுக தலைமையில தான் கூட்டணி இருக்கும். நிச்சயமா பாமக தலைமையில தாவேக தலைமையில இருக்கிறது வாய்ப்பு இல்லை. விஜய் கட்சி அதாவது நிறைய விமர்சனங்களா இருந்தது. அதாவது சினிமாவிலிருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் என்ன கொள்கை இதெல்லாம் பேசணும். ஆனா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததே முதல்வர் தான் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. அவருடைய ஆதரவாளரும் சரி, அவருடைய விமர்சன பார்த்தவங்களும் சரி, அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு முதல்வர் ஆகுதா அப்படிங்கிறது அதுதான் உண்மையும் கூட. அவர் வந்ததுக்கே ரைட்டு. ஆனா அவர் நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் ஒரு 20 ஆண்டு காலம் அது ஒரு அரசியலை தக்க வைப்பதற்கான ஒரு பிளானோட வந்திருக்காதான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது அவருக்கு இந்த வெற்றி தேவைப்படுகிறது. தனித்து நின்று வெற்றி எல்லாத்தையும் தோல்வி பெறுவதை விட ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்ந்து தன்னுடைய ஒரு குறைந்தபட்ச இடங்களையாவது பெறலாம் அப்படிங்கிற நினைக்கலாம். இன்னொரு விஜயகாந்தா வருவதுக்கு கூட வெளிப்படலாம். இல்ல என்ன மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தாவேக 60 சீட்டு அப்படின்னு இன்சைட் சோர்சஸ் சொல்றது, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஜய் கீழே இருக்கிற அவருடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்ல அவர் ரசிகர்கள் இருந்து தொண்டர்களா மாறியவர்களோ எப்படி ஒரு செகண்ட் பொசிஷன்ல விஜய் வச்சு பாப்பாங்க. அப்படி பாக்குறாங்க, அப்படி அவங்களால பார்க்க முடியாது அப்படின்றதான் பார்வை. அப்ப எப்படி அவங்க அதிமுக தலைமையில போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அவைக்க தொண்டர்களை மனோட்டம் அவங்க புதுசா வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் பாருங்களா, மற்ற கட்சிகள் உள்ள சிக்கல்கள் எல்லாம் பார்க்கணும்ல. எடப்பாடிக்கு ஒரு வெற்றி கிடைத்தாக வேண்டும், இப்படி இருந்தாலும் வெற்றி கிடைச்சாகணும். பாமக வெற்றி கிடைச்சாகணும். சோ இப்ப அதாவது விஜய் கட்சிக்கே வச்சுக்கலாம், அவங்களுக்கே என்ன பிளாட் இருக்கு? நீங்க திமுகவையும் பாஜகவும் எதிர்த்து தான் நீங்க அரசியல் தான், அப்படிதான் நீங்க தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது எனக்கு அதையும் பண்ணுவேன், ஆனா எனக்கு சீட் கிடைக்கணும், நான் ஜெயிச்சாகணும் முதல்வர், அப்படிலாம் அது மிகப்பெரிய நிறைய கமிட்மெண்ட். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க ஒரு கூட்டணிக்கு தான் வந்தாங்க, கூட்டணி நோக்கி தான் போறாங்க. அதுக்காக தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சிருக்காங்க. கூட்டணி நோக்கி தான் போவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணி நோக்கி போவாங்க, ஆனா விஜயோட தலைமையின் கீழ் தானே கூட்டணி நோக்கி போவாங்க. அது எப்படி சாத்தியமா? நீங்க விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ள கட்சிகள் பாமகவே ஏற்றுக்கொள்ளாத. நீங்க எப்படி விஜய் தலைமையில் உள்ள கட்சியில எந்த கட்சி அப்படி சூழல் வைக்கிறாருங்க? அவர் மாநாட்டிலே அதே தானே சொன்னாரு. முதல் தேடி வர கட்சியில நம்ம அரவணைக்கணும் இல்லையான்னு அவர் பேசுறாரு. விஜயுடைய அரசியல்ல முதல் சறுக்கரை தான். நீங்க கட்சியோட முதல் மாநாட்டிலே போயிட்டு எனக்கு கதவு திறந்திருக்கு, யார் வேண்டுமானாலும் வரலாம்னா எந்த கட்சி வரும்? ஒரு சாதாரண சின்ன கட்சி கூட ஒரு யோசிக்கும். இப்ப நீங்க சமூக நல்லிணக்க மாநாடு சொல்லிட்டு சமீப காலங்களில் பாமக மேடையில வேறு அமைப்புகளை பார்த்ததே இல்லை. நிறைய அமைப்புகள் மேடை ஏறி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது பாமகவை கூட தேடி வரக்கூடிய கட்சிகள், சின்ன கட்சிகள் இருக்கு, ஆனா விஜயை தேடி போவதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்குது. நீங்க சின்ன கட்சிகள் தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க கிட்ட பேசி அவங்களை கொண்டு வந்திருந்தா வந்திருப்பாங்க. நீங்க பப்ளிக்கா ஓப்பன் ஃபாரம்ல நீங்க யார் வேணாலும் வரலாங்கும் போது அப்ப என்ன அடிப்படையில் வர முடியும்? 2016 விஜயகாந்த் என்ன சொன்னாருன்னா ரொம்ப சிம்பிளா, என்னை முதல்வராக யார் ஏற்றுக்கொண்டாலும் நான் கூட்டணி வைப்பேன். அதுவே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏன்னா அவ்வளவு பெரிய கட்சி நடத்தி வந்தவர் ரொம்ப சிம்பிளா என்னை முதல்வராக்கிறவங்களுக்கு நீங்க நான் கூட்டணி சேருவேன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ரொம்ப சுருக்கமா